ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சோதனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா யாரை விரும்புகின்றானோ, இதா ஹப்ப ரஜூலன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விரும்பினால், இதா ஹப்ப கௌமன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா விரும்பினால், இப்தலஹு, அவர்களை சோதிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பொதுவாக நமக்கு அல்லாஹ் தஆலா சோதனைகளை தரும்போது பொதுவாக நாம் என்ன நினைக்குகின்றோம்? நான் தான் தொழுகிறேனே, நான் தான் நோன்பு வைக்கிறேனே, நான் தான் சதக்காக்களை கொடுக்குறேனே, நான் உம்ரா செய்கிறேனே, நான் தான் ஹஜ்ஜி செய்கிறேனே, எதற்காக அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்க வேண்டும்? சில நேரங்களில் சில மனிதர்கள் சில வார்த்தைகளை விட்டுவிடுகின்றோம். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அல்லாஹுக்கு கண்ணே இல்லையா? அல்லாஹுக்கு இரக்கமே இல்லையா? ஏன் என்னை மாத்திரம் சோதிக்குகின்றான்? இப்படியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி விடுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களை, இது போன்ற வார்த்தைகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தூரமாக்கட்டும். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாத மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கட்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சோதனை, அந்த சோதனை வரும்பொழுது யார் அதை விட்டு விரண்டு ஓடுகின்றானோ, அந்த சோதனையை விட்டு யார் விரண்டு ஓடுகின்றானோ, அவனுக்கு இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா இழிவை தருகின்றான். யார் அந்த சோதனையின் போது அல்லாஹுவை பொருந்திக் கொள்கின்றானோ, அவனுக்கு அல்லாஹ் தஆலா இன்மையிலும் மறுமையிலும் மேன்மையை தருகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த ஊர் மக்களே அவர்களுக்கு எதிராக மாறுகின்றார்கள். சொந்த ஊர் மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக மாறுகின்றார்கள். மிகப்பெரிய நெருப்பு குண்டம் மூட்டப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே எரிய வேண்டும் என்பதாக தூக்கி எறிகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. நாம இருந்தால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்போம்? நாம இருந்தால் நம்முடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இந்த மக்கள்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய உற்றார் உறவினர்கள் யாரும் தேவையில்லை, இவர்கள் என்னை கொல்ல துணிந்து இருக்குகின்றார்கள், என்னை நெருப்பிலும் வீசுகின்றார்கள், அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது. அல்லாஹ் தஆலா உடனே நெருப்புக்கு கட்டளையிட்டான், கூனி பரதோ சலாமா, நெருப்பே நீ இப்ராஹிமிற்கு குளிர் ஊட்டக்கூடிய சாந்தமான ஒரு குளிராக மாறு என்பதாக நெருப்பிற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு, இதெல்லாம் சஹாபாக்கள் காலகட்டத்திலும் நபிமார்களுடைய காலகட்டத்தில் நடந்தது, நம்முடைய காலகட்டத்துக்கு வாங்கன்னு நம்ம பேசலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஜாயிபுல் மஹ்லூகாத், ஆச்சரியமான படைப்புகள் என்பதாக ஒரு லண்டனினுடைய ஒரு மருத்துவர் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அஜாயிபுல் மஹ்லூகாத், ஆச்சரியமான படைப்புகள். அவருடைய பேஷண்ட்டை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வரக்கூடிய நோயாளியை பற்றி அந்த புத்தகத்தில் அந்த மருத்துவர் அந்த வரலாறுகளை பதிவு செய்கின்றார். ஒரு தம்பதிகள், கணவனும் மனைவியும், இருவரும் திருமணமாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தையே இல்லை. எவ்வளவோ மருத்துவத்தை அவர்கள் நாடுகின்றார்கள், எவ்வளவோ மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி விட்டார்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அல்லாஹ் தஆலா இப்படி தான் சோதிப்பான். அவர்கிட்ட பெரிய பணம் இருக்குது, நிறைய சொத்து பத்துகள் எல்லாம் இருக்குகின்றது, ஆனால் வாரிசாக வாழுவதற்கு குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவர்கள் போகாத மருத்துவமனை கிடையாது, அவர்கள் விசாரிக்காத மருத்துவர்கள் கிடையாது. இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்குகின்றது. அவங்களுடைய நண்பர்கள், தோழர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், லண்டனில் ஒரு மருத்துவமனை இருக்குகின்றது, அங்கே என்ன பண்ணுறாங்க, குழந்தைய டெஸ்ட் டியூப் மூலியமாக குழந்தையை வைக்குகின்றார்கள் என்பதாக. இந்த இடத்தில் டெஸ்ட் டியூப் பேபி ஹலாலா ஹராமா என்கின்ற பேசக்கூடிய விஷயத்தில் நாம் வரவில்லை.
அந்த சோதனையிலே அந்த மக்கள் எப்படி இருக்குகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கணவனும் மனைவியும் லண்டனுக்கு பயணப்படுறாங்க. லண்டனில் வச்சு ஒரு மருத்துவமனையில் அவர்களுக்கு குழந்தை செயற்கை முறையிலே கருவிலே வைக்கப்படுகின்றது. கொஞ்ச நாளுக்கு அந்த குழந்தை வயிற்றிலே வளருகின்றது, அபாஷன் ஆயிடுது, குழந்தை அழிந்து விடுகின்றது. இப்படியே 3 முறை வைக்கப்படுகின்றது, குழந்தை கருவிலே வைக்கப்படுகின்றது, குழந்தை அழிந்து விடுகின்றது, வைக்கப்படுகின்றது, குழந்தை அழிகின்றது. இப்படியே 3 முறையாக அந்த தோல்வியை காணுகின்றார்கள். கிட்டத்தட்ட இதிலே ஒரு 5 வருஷம் ஆகிடுது. ஏற்கனவே ஒரு 10 வருட காலம், இப்போ ஒரு 5 வருட காலம், மொத்தம் 15 வருட காலமாக குழந்தை இல்லாமல் அந்த தம்பதிகள் ரொம்ப ஏக்கத்தில் அவர்கள் இருக்குகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் சொல்கின்றார், கடைசியாக நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம இதை டெஸ்ட் பண்ண முடியாது, இறுதியாக இந்த விந்து துளியை அந்த கருமுட்டையிலே வைப்போம் என்பதாக வைக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், குழந்தை ஆரோக்கியமாக தாயினுடைய கருவிலே 9 மாதங்கள் வளர்கின்றது. ஸ்கேன்லாம் எவ்வளவோ எடுத்து பார்க்குறாங்க, குழந்தையினுடைய வளர்ச்சி பக்காவாக இருக்குகின்றது. எப்படி நேர்த்தியாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு குழந்தையினுடைய அசைவுகள், அதோடைய இதய துடிப்புகள் எல்லாம் சீராக இருக்குகின்றது. 10வது மாதம் குழந்தை பெற்றெடுக்குகின்றாள் தாய். அந்த குழந்தையை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க, குழந்தை சரியாக இருக்குகின்றதா. 15 வருட காலம் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததே, இந்த குழந்தை எப்படி இருக்குகின்றது என்பதாக முழு உடலையும் அந்த குழந்தைக்கு ஸ்கேன் எடுக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தி வருகின்றது. அந்த குழந்தையினுடைய இதயத்திலே ஒரு ஓட்டை இருப்பதாக. இதை கேட்டவுடன் தாயும் தந்தையும் அந்த மருத்துவரிடம் எவ்வளவோ மன்றாடுகின்றார்கள், ஏதாவது பண்ணுங்க, எங்களுடைய குழந்தை நாங்கள் ஆசையாக பெற்றெடுத்திருக்கின்றோம், இனி எங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணிட்டாங்க, 15 வருட காலம் இனி அந்த குழந்தையை டெஸ்ட் டியூப் மூலியமாகவும் குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டம், நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மருத்துவர் சொல்கின்றார், பிறந்த குழந்தைக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஒரு 6 மாத காலம் நீங்கள் உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் வளங்க, திருப்பி கொண்டு வாங்க, அந்த குழந்தை 6 மாதம் கழித்து குழந்தைக்கு ஆப்ரேஷன் செய்வோம் என்பதாக மருத்துவர் சொல்லி அனுப்புகின்றார். 15 வருட காலம் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை எப்படி வளர்த்திருப்பாங்க, ஆசையாக பெற்ற குழந்தை. அந்த குழந்தையை தங்க தட்டில் வைத்து தாயும் தந்தையும் பார்க்குகின்றார்கள். அந்த குழந்தைக்கு அவ்வளவு கேர் எடுத்து பார்க்குறாங்க. 6 மாத காலம் ஓடுகின்றது. 6வது மாத காலம் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வருகின்றார்கள். டாக்டரிடம் ஒப்படைக்குகின்றார்கள். ஒப்படைக்கும் பொழுது அந்த டாக்டரிடம், அந்த மருத்துவரிடம் அந்த தந்தை சொல்கின்றார், நீங்கள் எவ்வளவோ மருத்துவம் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ அறுவை சிகிச்சைகளை நீங்கள் செய்திருப்பீர்கள், இந்த குழந்தை இந்த நேரத்தில் இதை ஒரு பேஷண்ட்டாக பார்க்காதீங்க, இதை ஒரு நோயாளியாக பார்க்காமல் உங்களுடைய குழந்தையாக நினைத்து இதைக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யணும் என்பதாக அந்த குழந்தையை அந்த டாக்டரிடம் கொடுக்குகின்றார்கள். அந்த டாக்டர் எவ்வளவோ அறுவை சிகிச்சைகளை செய்திருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு டீனாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார், தலைமை மருத்துவராக இருக்குகின்றார். அவர் சொல்கின்றார், நான் அந்த குழந்தையை என்னுடைய கையில் வாங்கும் பொழுது என்னுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தது. மற்ற ஏனைய அறுவை சிகிச்சைகளை விட இந்த குழந்தைக்கு நான் மிகவும் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆப்ரேஷன் முடிகின்றது. மருத்துவர் வெளியே வருகின்றார். சொல்லுகின்றார், அந்த தாயிடமும் தந்தையிடமும் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், எவ்வளவோ அந்த குழந்தைக்கு அந்த ஓட்டியை அடைத்து எப்படியாவது உயிரை கொண்டு வந்து விடலாம் என்பதாக பார்த்தோம், ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்பதாக சொன்னவுடன் நாம இருந்தால் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம்? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, அல்லாஹ்வுக்கு கருணையே இல்லையா என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அந்த தந்தை சொன்னார், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல்,
அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக அந்த தந்தை சொன்னார் என்பதாக அந்த மருத்துவர் தன்னுடைய அஜாயிபுல் மஹ்லூகாத் என்கின்ற கிதாபிலே எழுதுகின்றார். ஆச்சரியமான படைப்புகள். 15 வருட காலம் குழந்தை இல்லாமல் தவம் இருந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்குகின்றார்கள். அந்த குழந்தை 6 மாத காலத்திலே மரணிக்குகின்றது. அந்த நேரத்திலே அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் தான் குழந்தையை கொடுத்தான், அவனே எடுத்துக்கிட்டான், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதாக சொல்லக்கூடியவர்களாக அந்த பெற்றோர்கள் இருந்தார்கள் என்பதாக அந்த மருத்துவர் எழுதுகின்றார். கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கண்டிப்பாக தருவான். அந்த சோதனைகளிலே யார் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா இன்மையிலும் மறுமையிலும் உயர்த்துகின்றான். இதே போன்று ஒரு சம்பவம், எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுமி. இன்றைக்கெல்லாம் நாம் இன்டர்நெட்டுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்குகின்றோம். யூடியூப்பில் போயிட்டு பரா அப்படின்னு டைப் பண்ணுங்க, குரான் ஓதுதல், பரா குரான் ரெசிடேஷன் போடுங்க. ஒரு சின்ன குழந்தை அழகாக கிராத்தை ஓதக்கூடிய ஒரு வீடியோ வரும். நாமெல்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்போம், அதிகமாக இன்டர்நெட்டில் ஷேரான ஒரு வீடியோ. அந்த குழந்தையினுடைய வரலாறு என்ன, அந்த குழந்தையை எதற்காக இவ்வளவு தூரம் நாம் பேசுகின்றோம்? எகிப்து நாட்டைச் சேர்ந்த அந்த சிறுமி, தாயும் தந்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இருவருக்கும் வேலை கிடைக்குகின்றது சவுதி அரேபியா நாட்டிலே. தாயும் தந்தையும் சவுதி அரேபியாவுக்கு வராங்க குழந்தையை கூட்டிக் கொண்டு. சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக, மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவராக தாயும் தந்தையும் இருக்குகின்றார்கள். அந்த குழந்தைக்கு எதெல்லாம் கேட்குறாங்களோ, அந்த குழந்தை எதெல்லாம் கேட்குகின்றதோ அதையெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு எதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த குழந்தையை அவர்களுடைய கையில் வைத்து அப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம், திடீரென்று அந்த குழந்தையினுடைய தாய் மயங்கி கீழே விழுகிறாங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் என்பதாக தெரியப்படுத்தப்படுகின்றது. கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி தான் அல்லாஹ் தஆலா சோதனைகளை தருவான். நம்ம எதை நம்மளுடைய உலகமாக நினைத்து வைத்திருக்கின்றோமோ, யாரை நாம் உலகமாக நினைத்திருக்கின்றோமோ அவர்களை பறித்து அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் நமக்கு சோதனைகளை தருவான். அந்த தாயை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மாதிரி வெளிநாடுகளில் இருக்காது, ஒரு வீடு மாதிரியே செட்டப்பில் இருக்கும். அந்த குழந்தை தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு தினமும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடும். அது வீடு மாதிரியே செட்டப்பில் இருக்கனால அங்கேயே இருக்கும். அந்த குழந்தைக்கு தினமும் அந்த தாய் குரானினுடைய வசனங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தையும் குரானினுடைய வசனங்களை மனனம் இட்டுக்கொண்டே இருக்குகின்றது. ஒரு நாள் அந்த தாய் சொல்கின்றாள் குழந்தையிடம், மகளே, உனக்கு முன்னாடி நான் அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துருவேன், நான் உனக்காக அதிகமாக துவா செய்கிறேன், நீ நல்ல குழந்தையாக வளர வேண்டும், நீ எனக்காக நீ துவா செய்யணும்னு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையிடம் சொல்லுகின்றார்கள். இப்படி காலங்கள் ஓடுகின்றது. ஒரு நாள் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றது. ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே, பள்ளிக்கூடம் விடுவதற்கு முன்னாலே அந்த குழந்தையை அழைப்பதற்காக தந்தை வருகின்றார். காரணம், தாய் மரணித்து விட்டாள். சின்ன ஒரு குழந்தை, குழந்தையினுடைய தாய் மரணித்து விட்டால் ஸ்கூலில் வந்து பேசுகிறாங்க. குழந்தையை அழைப்பதற்காக வந்திருக்கின்றார். குழந்தையை அழைச்சிட்டு போகக்கூடிய நேரம் அந்த தாய் இறந்த செய்தியை சொல்லலாமா என்பதாக அந்த தந்தை நினைக்குகின்றார். இப்போ சொன்னால் அந்த குழந்தை என்ன பண்ணாது, எதுவுமே சாப்பிடாது, அழுதுகிட்டே இருக்கும். இதுக்கும் ஏதாவது நோய் வந்துடும் என்பதாக நினைத்து கொண்டு எதையாவது ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுப்போம், அந்த குழந்தை ஏதாவது சாப்பிடட்டும், சாப்பிட்ட பிறகு தாய் இறந்த செய்தியை மெதுவாக சொல்லலாம் என்பதாக அந்த தந்தை ஆசைப்படுகின்றார். காரை ஒரு ஓரமாக, ரோட்டினுடைய ஒரு ஓரமாக நிப்பாட்டுகின்றார். குழந்தையை காரிலே வச்சுட்டு குழந்தைக்கு எதையாவது வாங்கி கொடுப்பதற்காக, சாப்பிடுவதற்கு வாங்குவதற்காக ரோடை கிராஸ் பண்ணி சாப்பாடை வாங்கிட்டு வரக்கூடிய நேரம் ஒரு மிகப்பெரிய லாரி என்ன பண்ணிடுது, அந்த தந்தையை குழந்தையினுடைய கண்ணுக்கு முன்னால் ஏற்றி விடுகின்றது.
அந்த குழந்தையினுடைய தந்தை அந்த குழந்தையினுடைய கண்ணுக்கு முன்னால் லாரியால் இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தன்னுடைய உயிரை விடுகின்றார். இந்த நேரத்தில் நாம் சற்று சிந்தித்து கவனிக்க வேண்டும். மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருந்த அந்த குழந்தை, மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த அந்த குழந்தை ஒரு மணி நேரத்தில் தாயையும் இழந்து தந்தையும் இழந்திருக்கின்றது. ஒரே நாளில் 2 பேர் அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. தாயையுடைய மரண செய்தியை சொல்வதா தந்தையுடைய மரண செய்தியை சொல்வதா என்பதாக யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் மருத்துவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்கின்றார்கள். முதல்ல தந்தை இறந்த செய்தியை சொல்லுவோம். காரணம், தந்தையுடைய மரணத்தை அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, நேரடியாக பார்த்துருக்கு. முதல்ல தந்தையுடைய மரண செய்தியை சொல்லுவோம். ஒரு 5-6 நாள் கழித்து என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் கழித்து தாய் இறந்த செய்தியை சொல்லுவோம் என்பதாக முதலில் தந்தை இறந்த செய்தியை சொல்லப்படுகின்றது. பிறகு தாய் இறந்த செய்தியும் சொல்லப்படுகின்றது. மிக செல்வந்தராக வளர்ந்த ஒரு குழந்தை அனாதையாக நிற்கப்படுகின்றது. அனாதை ஆசிரமத்திலே சேர்க்கப்படுகின்றது. இந்த குழந்தை இப்படி ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த குழந்தையும் மயங்கி விழுகின்றது. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. குழந்தைக்கும் தாய்க்கு எந்த நோய் இருந்ததோ, பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய், அதே நோய் அந்த குழந்தைக்கும் இருக்குகின்றது. இதை பார்த்த மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு எவ்வளவோ சிகிச்சை பண்ணுறாங்க. சவுதி அரேபியாவினுடைய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் சொல்கின்றார், அந்த குழந்தைக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்பதாக அந்த குழந்தைக்கு அதிகமான தீவிர சிகிச்சைகள் நடக்குகின்றது. அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தைக்கு வீடியோலாம் எடுக்கிறாங்க. அதிகமாக அழகாக ஓதுதே, அந்த குழந்தையை வீடியோ எடுப்போம் என்பதாக வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாங்க. வைரல் ஆகுது அந்த குழந்தை. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையினுடைய சக்கராத் மரண நேரத்திலே கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்கும் என்பதாக குறிக்கப்படுகின்றது. அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள், ப்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. குழந்தையே, நீ உன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்திருக்கின்றாய், இப்போ உனக்கும் அது போன்ற ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ இந்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வருகின்றாய், எதையாவது சொல்லு என்பதாக சொல்லும் பொழுது அந்த குழந்தை சொன்னது, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். ஒரு சின்ன குழந்தை சொன்னது என்ன சொல்லிச்சு, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக சொன்னது என்று சொன்னால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சோதனையினுடைய நேரத்தில், நம்முடைய சோதனையினுடைய காலகட்டத்தில் நாம் வழி தவறிவிடக்கூடாது. சோதனையுடைய காலகட்டத்தில் நமக்கு பாதுகாப்பாக நாம் அல்லாஹுவை அழைக்க வேண்டும். அல்லாஹு தான் நம்முடைய பாதுகாவலனாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். சோதனையுடைய நேரத்திலே சொல்ல வேண்டும், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.